ஹலோ RMFX traders. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு broker கிட்ட நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே நோட்ஸ்னு இருக்கும். அந்த நோட்ஸில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த டேப் ஓப்பன் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல டாப் ரைட்டில் ஜாயின் நவுன்னு இருக்குது. ஜாயின் நவ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். So click பண்ணிட்டோன்னா create a Pepperstone account. So இந்த இடத்துல easiest option is by using Google account. So இந்த இடத்துல sign up with Google click பண்ணுங்க. So click பண்ணோன்னா உங்களோட Google accounts எல்லாமே இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒரு account நீங்க மெயினா பாய்க்கிற account choose பண்ணுங்க. So sign in to Pepperstone, yes continue click பண்ணிட்டு once continue நீங்க click பண்ணோன்னா let's create your profile இருக்கும். So country of residence, I am from Malaysia. So Malaysia, type account type னு கேக்குறது is individual account, not company, individual account. ஸோ இந்த இடத்துல உங்களோட நேம்லாம் அப்பியர் ஆயிரும் பிகாஸ் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் பாய்க்கிறதுனால. அதுவே இமெயில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோ ஹெட் நீங்கள் ஃபில் அப் பண்ணலாம். ஸோ டேட் ஆஃப் பர்த் 13/03/2001. ஸோ 13 மார்ச் வரும்போது யூ கேன் விஷ் மீ மை பர்த்டே. ஸோ ஃபோன் நம்பரும் நீங்கள் ஃபில் அப் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் கண்டினியூ. ஸோ இந்த இடத்துல யோர் ப்ரொஃபைல் ஹேஸ் பீன் கிரியேட்டட். ஸோ இந்த பேஜில் 2 ஆப்ஷன் இருக்கு. செட் அப் லைஃப் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து ஸ்டார்ட் ட்ரேடிங் வித் டெமோ. நம்ம 2 அக்கௌண்ட்டும் நம்ம செட் அப் பண்ணுவோம் பிகாஸ் லைஃப் அக்கௌண்ட் சொல்றது தான் நம்ம ஆக்சுவல் மணி போட்டு ப்ராஃபிட்டை நம்ம காசா வித்ட்ரா பண்ண முடியும். டெமோ அக்கௌண்ட் சொல்றது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்றது, ட்ரேடிங் எப்படி வேலை செய்யுது இது எல்லாம் டெஸ்ட் பண்றது இஸ் இன் டெமோ அக்கௌண்ட். லைஃப் அக்கௌண்ட்க்கும் டெமோ அக்கௌண்ட்க்கும் சார்ட் டிஃபரன்ஸோ சரி எதுவுமே வித்தியாசம் இருக்காது எக்ஸப்ட் ஃபார் அங்க இருக்கிற அமௌண்ட் டெமோ அக்கௌண்ட்க்கு என்ன வேணாலும் நீங்க போடலாம். பட் லைஃப் அக்கௌண்ட்க்கு நீங்க டெபாசிட் பண்றது தான் அமௌண்ட் காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் செட் அப் லைஃப் அக்கௌண்ட். அது முடிஞ்சு நம்ம டெமோ அக்கௌண்ட் போவோம். செட் அப் யோர் ட்ரேடிங் அக்கௌண்ட், சூஸ் யோர் ப்ரிஃபர்ட். இங்க பாருங்க ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. புரோக்கர் இஸ் பெப்பர்ஸ்டோன் புரோக்கர். ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான் நம்ம சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோல. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா திரும்ப அந்த வீடியோ போய் பாருங்க. நம்ம MetaTrader 4, MetaTrader 5 and also CTrader காமனான பிளாட்ஃபார்ம்னு சொல்லியிருந்தேன். Here you can see MetaTrader 5, MetaTrader 4 and CTrader. And நம்ம பாய்க்கிறது CTrader. It's way more advanced and much nicer to use. So trading platformல CTrader னு இங்க கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் account type is standard account. Select leverage. So இங்க leverage னு சொன்னா இது வந்து எவ்வளவு buying power னு அர்த்தம். So leverage ஓட இன்னும் டெப்பா நம்ம வந்து day 4 or day 5ல நம்ம பார்ப்போம். But இப்போதைக்கு you can go up until 1 to 500. To trade with leverage above 1 to 200, you'll need to register as a Pepperstone Pro. So Pepperstone Pro ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நம்ம அடுத்த பேஜ் நம்ம பார்க்கலாம். அக்கவுண்ட் பேஸ் கரன்சி நீங்க USDல வச்சிரலாம். ரெஃபரல் கோட் நீங்க பாத்தீங்கன்னா you can put in my code. ஸோ என்னோட கோட்ல உள்ளவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம எவ்ரி மந்த் ஒரு காம்படிஷன் வைப்போம். $100 யார் கூட க்ரோ பண்ண முடியுதுன்னு. ஸோ கூட க்ரோ பண்றவங்களுக்கு வில் கிவ் அவுட் $500, $1000 கேஷ் ப்ரைஸ் கொடுப்போம். ஸோ என்னோட கோட் இஸ் 39750. ஸோ ஒன்ஸ் நம்ம கண்டினியூ ஹிட் பண்ணிட்டோன்னே யூ கேன் see here register as a Pepperstone Pro. ஸோ இங்க நம்ம 1 to 500 வச்சனால we have to do that. ஸோ இங்க கெட் ஸ்டார்டட். ஸோ கிளாசிஃபை as a ப்ரோ ஆகிறதுக்கு நம்ம 2 ஆப்ஷன் இங்க சூஸ் பண்ணோம் அவுட் ஆஃப் 3. ஸோ ஃபர்ஸ்ட் இது கிளிக் பண்ணுங்க அண்ட் செகண்ட் இது கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க +30 போடுங்க. even though you're just starting out, it's fine. I will be guiding you, so no problem in that. ஸோ அடுத்தது you can place as an educator and then you can click on continue. ஸோ அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். ஓகே, ஏன் இந்த மாதிரி விஷயம் அவ்வளோ கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் ஒன்ஸ் நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம்னா இந்த காசு நம்ம டெபாசிட் பண்ணுறதுலாம் எங்கேருந்து வருதுன்னு தே நீட் டு நோ as well. ஸோ நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா வேலை செய்கிறேன்னு போடுங்க. இஃப் ஸ்டூடெண்ட் யூ கேன் பிளேஸ் இட் as ஸ்டூடெண்ட் ஆர் ரிட்டையர். ஸோ எம்ப்ளாய்டு நம்ம தட்டிட்டு யோர் பொசிஷன் டு யூ ஹோல்ட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஏறக்குறைய அவங்க கேட்குற கேள்வி நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு கண்டினியூ தட்டிடுங்க. Okay, அடுத்து additional details கேட்குறாங்க. So you can put in your address. So address நீங்கள் fill up பண்ணிட்டோன்னா your nationality again is Malaysia எனக்கு and your ID, IC number. Okay, and then hit on continue again. Once இதெல்லாம் நீங்கள் fill up பண்ணிட்டோன்னா இங்கே நீங்கள் declare பண்ணணும். So declare பண்ணுறது பார்த்தீங்கன்னா agree to all and of course இந்த இடத்துல நீங்கள் click பண்ணோன்னே இது ஓப்பன் ஆகும். scroll down agree. அதுக்கப்புறம் அதே மாதிரி click பண்ணுங்க, agree தட்டுங்க, you are done. click on next now. ஸோ இது ஹிட் பண்ணிட்டோன்னு தான் நீங்கள் KYC நோ யோர் கஸ்டமர்னு சொல்லி உங்களோட ஐசியை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல யூ நீட் டு வெரிஃபை. ஸோ பிகின் வெரிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் உங்கள் ஃபோனில் வெரிஃபிகேஷன் செய்யலாம், இல்லைன்னா இந்த லேப்டாப்லேயே. நான் சஜஸ்ட் பண்ணுறது இங்கே பாருங்கள் கண்டினியூ ஆன் ஃபோன் இருக்குது.
இந்த கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த கியூஆர் நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. அங்கேயே அந்த ஸ்கேனர் வந்துடும். உங்களோட ஐசியை நீங்க ஸ்கேன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் வித் ஐசி இஃப் ஐம் நாட் ராங் நீங்க ஸ்கேன் பண்ணி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் நீங்க அது கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு தான் இந்த டேஷ்போர்டே ஓப்பன் ஆகும். அதுவே நீங்க வெரிஃபிகேஷன் அப்புறம் செய்யறதுனாலும் செய்யலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரேடியா இது முடிச்சிருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் பாருங்க இது வந்து இருக்காது. அதுவே நீங்க வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணல இதுக்கப்புறம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்க கிளிக் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்அவே வெரிஃபிகேஷன் கொண்டு போயிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா we have trading account, fund, trading tool, partners and also platform. இதெல்லாம் என்னன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணோம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தான் இருக்கோம். லைவ் அக்கௌண்ட் இருக்கு, டெமோ அக்கௌண்ட் இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். லைவ் அக்கௌண்ட் இஸ் ஆக்சுவல் மணி நீங்க போட்டு நீங்க ட்ரேட் பண்றது தான் லைவ் அக்கௌண்ட். டெமோ அக்கௌண்ட்னு சொல்லும் போது இட்ஸ் ஆல் பேப்பர் மணி. ஸோ இந்த அக்கௌண்ட்டே நம்ம 50,000 போடலாம், 10,000 போடலாம், போட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி சரியா வருதா இல்லையான்னு. நானும் மொதல் சஜஸ்ட் பண்றது நீங்க எல்லாரும் டெமோ அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேணா ரியல் அக்கௌண்ட்க்கு நீங்க மூவ் பண்ணலாம். ஸோ நம்ம லைவ் அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணோம். டெமோ இங்க பாருங்க நான் கிளிக் பண்றேன். டெமோ கிளிக் பண்ணோன்னே டெமோ அக்கௌண்ட் ஒன்று இருக்கு. பட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பாருங்க இது வந்து பெப்பர்ஸ்டோன் பீன் இருக்கு. ஆனால் லைஃப்ல பார்த்தோன்னா இந்த சிம்பிள் இருக்கு. இது என்ன வித்தியாசம்னா திஸ் இஸ் ஃபார் சி ட்ரேடரோட சிம்பிள். ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா டெமோக்கு மூவ் பண்ணி add a trading account கிளிக் பண்ண போறோம். choose your preferred trading platform. சி ட்ரேடர் நீங்க கிளிக் பண்ணுங்க. அக்கௌண்ட் டைப் இஸ் ஸ்டாண்டர்ட். ரேசர் அக்கௌண்ட்ல நீங்க வச்சீங்கன்னா எவ்ரி டைம் யூ பிளேஸ் அ ட்ரேட் அங்க வந்து கமிஷன் வந்து கட் ஆகும். ஸோ டு அவாய்ட் தட் கோ வித் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட். நிக் நேம் என்ன பேருனாலும் நீங்க வச்சுக்கலாம். அண்ட் லெவரேஜ் கேன் கோ அப் until 500. ஸோ கரன்சி இஸ் யூஎஸ்டி. அண்ட் எவ்வளோ அமௌண்ட் கேட்கறது இட் கேன் பி $200 போடலாம், நீங்க $500 வைக்கலாம், என்ன அமௌண்ட் வேணுமோ நீங்க வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கோ வித் $5,000 சப்மிட். ஸோ நம்ம சப்மிட் பண்ணோன்னு தான் நமக்கு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும் சி ட்ரேடர்ல. இங்க பார்த்தோன்னா சி ட்ரேடர் டெமோ கிரியேட் ஆயிடுச்சு. சரி இங்க என்ன நடக்குதுன்னு ஒரு சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ப்ரோக்கர்ல தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஒரு லைஃப் அக்கௌண்டும் சரி, ஒரு டெமோ அக்கௌண்டும் சரி, இல்லை டெபாசிட் பண்றது, வித்ட்ரா பண்றது, இது எல்லாமே நம்ம ப்ரோக்கர்ல தான் நம்ம செய்வோம். ட்ரேட் பண்றது எல்லாமே சி ட்ரேடர்ல. இப்போ ஒரு டெமோ அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் சி ட்ரேடர்ல. ஆனா இந்த அக்கௌண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணோம் சி ட்ரேடர் ஆப்ல. அடுத்த வீடியோல இந்த டெமோ அக்கௌண்ட்டை எப்படி நம்ம சி ட்ரேடர் கனெக்ட் பண்றது, சி ட்ரேடர்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா we already have demo account with C trader symbol. So and also live account with C trader. இங்க லைஃப்ல பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 0. ஸோ நெக்ஸ்ட் திங் நீங்க காசு டெபாசிட் பண்ண போறீங்கன்னா யூ கேன் கிளிக் அட் டெபாசிட் ஹியர். ஸோ அக்கௌண்ட் நம்ம ஃபண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் கிரெடிட் கார்டு இருக்கு, கிரிப்டோ இருக்கு, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் எப்போ உங்களுக்கு அன்லாக் ஆகும்னா நீங்க அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணாதான் இதெல்லாம் ஆப்ஷன் இருக்கும். அதுவே நீங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் எஃபிஎக்ஸ் இருக்கும். ஸோ நீங்க டெபாசிட் பண்றது எஃபிஎக்ஸ் மூலியமா நீங்க செய்ய போறீங்கன்னா யூ ஹேவ் டு கிளிக் ஆன் லோக்கல் மெத்தட். ஸோ இந்த லோக்கல் மெத்தட் நம்ம கிளிக் பண்ணோன்னே ஃபார் எக்ஸாம்பிள் $5,000. So $5,000 we can confirm the amount. அதுக்கப்புறம் you can go with fund 5,000 again. This is step 3. And இங்க தான் உங்களோட பேங்க் நீங்க சூஸ் பண்ணணும். For example if you're going with Maybank. So Maybankல நம்ம பார்த்தோன்னா கிளிக் பண்ணோம்னா இங்க தான் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க உங்களோட டெபாசிட் செய்யலாம். ஸோ அதே மாதிரி நீங்க ஃபண்ட்ஸ் வித்ட்ரா பண்ண போறீங்கன்னா யூ மஸ்ட் பி வெரிஃபைட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூ டோன்ட் கரண்ட்லி ஹேவ் அ லைஃப் அக்கௌண்ட் பிகாஸ் நான் என்னோட அப்ளிகேஷன் இங்க வெரிஃபை பண்ணாதனால. ஸோ மேக் ஷூர் டு வெரிஃபை. அப்பதான் நீங்க ஆக்சுவல் லைஃப் அக்கௌண்டே ஓப்பன் பண்ண முடியும். அங்க இருந்து வித்ட்ராவல் இஸ் மச் ஈஸியர். நீங்க வெரிஃபை பண்ணலன்னா அக்கௌண்ட் இங்க டெம்பரவரின்னு தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம டெபாசிட்டும் பண்ண முடியாது, வித்ட்ரா கூட பண்ண முடியாது. ஸோ மேக் ஷூர் இந்த அப்ளிகேஷன்ல வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஸோ வெரிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே வெரிஃபை பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் வித் லைஃப் அண்ட் டெமோ. ஃபண்ட்ஸில் நம்ம பார்த்தோன்னா வித்ட்ராவல் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் மல்டிபிள் லைஃப் அக்கௌண்ட், 2 அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரு அக்கௌண்ட்டில் $5,000 இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்டில் செய்வீங்க. அண்ட் ஹிஸ்டரியில் நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கோம், எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோன்னு எல்லா டேட்டாவும் இங்கே தான் இருக்கும். ஸோ ஃபண்ட்ஸ் முடிஞ்சு கீழே வந்து ட்ரேடிங் டூல்னு இருக்குது. ஸோ ட்ரேடிங் டூல்ஸில் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. அடுத்து வந்து பார்ட்னர்ஸ் இருக்குது. ஸோ அதுவே நீங்கள் வந்து அஃபிலியேட் ஆக போகிறீங்க வித் பெப்பர்ஸ்டோன்னா இந்த இடத்துல இன்ட்ரோடியூசிங் ப்ரோக்கர்னு சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் தட் இஸ் பிளாட்ஃபார்ம். இது வந்து முக்கியமானது. பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறது தான் இங்கே பாருங்கள். வி ஹேவ் மெத்தாட்ரேடர் 5,
ஃபார் சி ட்ரேடர் அண்ட் அதர்ஸ்னு இருக்கு. நம்ம ட்ரேட் பண்றது இன் சி ட்ரேடர். ஸோ நம்ம மெயின்லி சி ட்ரேடர் பாய்க்கிறனால இந்த ஆப் நம்மளோட லேப்டாப் அண்ட் ஆல்சோ நம்மளோட ஃபோனில் இருக்கிறது இஸ் வெரி குட். ஸோ அடுத்த வீடியோ 3 and 4ல எப்படி நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறதும் அண்ட் ஆல்சோ இந்த சி ட்ரேடரை எப்படி நம்ம லேப்டாப்பில் பாய்க்கிறதுன்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம்.